பெர்ஃபெக்ஷன். யாருக்கு தான் இந்த உலகத்துல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணாது. எல்லாருக்குமே நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் தோணும் இல்ல? ஹை அச்சீவர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னும் சொல்லப்போனா அவங்க 2 பேருக்கும் இடையில நெறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிரிட்டிக் இருந்துகிட்டு எப்பவுமே இது இன்னும் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கலாம். இது இன்னும் பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு ஃபீட்பேக் குடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களோட டீப்பஸ்ட் டிசைரே எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ யாராலயாவது இந்த உலகத்துல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ இத நம்ம அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம். இது சைல்ட்ஹுட்ல ஏற்பட்ட ஒரு ட்ராமாட்டிக் ஈவென்ட்டோட ரியாக்ஷனா கூட இருக்கலாம். இன்னும் நல்லா சொல்லணும்னா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பிஹேவியர் அப்படின்றத சைக்காலஜில நம்ம மென்டல் செல்ஃப் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நல்லா சொல்லணும்னா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட் கிரிட்டிக்கல், மோஸ்ட் ஜட்ஜ்மெண்டல், மெர்சிலெஸ் பெர்சனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனக்கு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமாடா அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் அத அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது தப்பு. எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு வாழ பழகிக்காம இருக்கிறது தப்பு. இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்வோம். நான் நிர்மலா சிங்கராய், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.